திருச்சி சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து வடசென்னை மற்றும் தென்சென்னையில் பிரச்சாரம் செய்ய தாவேகா சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த பகுதிகள், எந்த தேதிகளில் பிரச்சாரம், என்ன விவரம் என பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய் திருச்சியில் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். தனி விமானம் மூலமாக திருச்சி வந்த விஜய்க்கு தாவேகா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். விமான நிலையத்தில் இருந்து காவல்துறையினர் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்ட திருச்சி மரக்கடை பகுதிக்கு செல்ல 15 முதல் 20 நிமிடங்கள் வரை ஆகும் என்ற நிலையில் மக்கள் கூட்டத்தால் பிரச்சார வாகனம் அப்பகுதிக்கு செல்ல 5 மணி நேரம் ஆனது. கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். அரியலூர் பிரச்சாரமும் தாமதமானது. நண்பகல் 12 மணிக்கு திட்டமிட்டிருந்த பிரச்சாரம் இரவு 8 மணிக்கு மேல்தான் நடைபெற்றது. அரியலூர் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு விஜய் குன்னம் பகுதிக்கு வருகை தந்தார். குன்னம் பகுதியிலும் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. நேரம் கடந்துவிட்டதால் விஜய் பேசாமல் கைகளை மட்டும் அசைத்தபடியே சென்றார். மேலும் அதிக அளவில் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கூடியதால் பெரம்பலூர் பயணமும் கைவிடப்பட்டது. பெரம்பலூர் வர இயலாததற்கு வருத்தம் தெரிவித்துள்ள விஜய் இன்னொரு நாள் நிச்சயம் வருவதாக உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி வடசென்னையிலும் அடுத்த மாதம் 25ஆம் தேதி தென்சென்னையிலும் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள தாவேகா சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: எங்கள் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வடசென்னையிலும் அக்டோபர் 25 தென்சென்னையிலும் சாலை மார்க்கமாக வருகை புரிந்து மக்களை சந்திக்க உள்ளார். சந்திப்பின் போது ஒலிபெருக்கி மூலம் பேசவும் இருக்கிறார். தேவையான பாதுகாப்பை வழங்கி அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் உரையாற்றும் இடங்கள் என குறிப்பிட்டு சில இடங்களும் கூறப்பட்டுள்ளது. முல்லை நகர், அகரம், ராயபுரம், புளியந்தோப்பு, கொருக்குப்பேட்டை, ஐஸ் ஹவுஸ், ஆயிரம் விளக்கு, தீநகர், எம்ஜிஆர் நகர், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், கண்ணகி நகர், ஆலந்தூர், வேளச்சேரி, வில்லிவாக்கம், அயனாபுரம், அம்பத்தூர், மதுரவாயல் போன்ற இடங்கள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேகாவினர் அளித்த மனுவுக்கு காவல் ஆணையர் தரப்பில் இருந்து என்ன பதில் தரப்போகிறார்கள்? இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.